பேய்பாஸ் வீட்டிற்கு தனது வீட்டு பூனையை அனுப்பிய பூமாரி சிக்னல் கிடைக்காததால் பதறி போய் சுக்கியிடம் நடந்த அனைத்தையும் கூறி முறையிடுகிறாள். இதே சமயத்தில் பேய்பாஸ் வீட்டில் ஒரு மர்ம திருடன் நுழைந்து உணவு தரும் மைக்ரோவேவ் ஓவனை திருடி விடுகிறான். இதற்கிடையில் பத்திரகாளி குடும்பத்துக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்கும் சிங்கத்தை கந்துவெட்டி பெருமாள் பின்தொடர்ந்து செல்கிறான். இன்னைக்கு அந்த சிங்கம் எங்க போகுதுங்கிறத கண்டுபிடிக்காம விட மாட்டேன். என்ன சிங்கம் காட்டுக்குள்ள போகுது? அந்த சிங்கம் எங்க போனாலும் அதை பின்தொடர்ந்து வருவேன். அந்த சிங்கம் காட்டுக்குள்ள போனாலும் எங்க போனாலும் அதை எங்க போகுதுன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன். இந்தா வரேன். என்ன சிங்கம் குகைக்குள்ள போகுது? அப்படின்னா இந்த குகைக்கும் சிங்கம் கொண்டு வர்ற பணத்துக்கும் நிச்சயம் ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஹலோ ஹலோ, வனத்துறை ஆபீசருங்களா, சீக்கிரம் வாங்க. இந்த காட்டுல ஒரு சிங்கம் இருக்குது. ஆமா ஆமா, பயங்கரமான சிங்கம் தான். எங்க 2 அடியாட்களையும் அடிச்சு போட்டுருச்சு. சீக்கிரம் வாங்க, அந்த சிங்கத்தை பிடிச்சாகணும். ஆமா ஆமா, நான் பேசுற லொகேஷன் தான். உடனே வாங்க உடனே வாங்க. சிங்கம், குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? உன்னை பிடிக்கிறதுக்காக ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ்களுக்கு போன் போட்டிருக்கேன். உன்னை வந்து அவனுங்க பிடிச்சிருவானுவ. யார கடத்திட்டாங்க? பயப்படாம சொல்லுமா. அட, யாரம்மா கடத்தினாங்க? உங்க அம்மாவையா அப்பாவையா? ஏய், ஒரு பூனைய காணோங்கிறதுக்காக தான் இம்புட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தியா? யாமடே, மனுஷனை காணோம்னா தான் தேடுவீலோ, பூனைய காணோம்னா தேட மாட்டீலோ? ஓஹோ, அப்போ இந்த குடும்பம் தான் தூண்டி விட்டுச்சா? ஏலாய், நீங்க இந்த மந்திரம் போடுற குடும்பம் தானே? உங்களை தான் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட தலைவாசல் வச்சு கூட படக்கூடாதுன்னு சொன்னேன்ல. யாயா இன்ஸ்பெக்டர், என் மருமவ எங்க இருக்கான்னு ஆதாரத்தை கூட்டு வந்திருக்க. நீ எங்களை விரட்டிட்டு இருக்கீரு. ஆதாரமா? என்னம்மா ஆதாரம்? அங்கிள், யார் 2 கண்ணால பார்த்தேன். அந்த ஆண்டி பேய் பாஸ் நிகழ்ச்சியில தான் இருக்காவ. என்னது பேய் பாஸா? பிக் பாஸ் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன பேய் பாஸ்? ஐயா, இந்த குடும்பம் இப்படிதாங்க ஐயா. சாதாரண பாசையே இவனுங்களாம் சேர்ந்து பேய் பாசா மாத்திடுவானுவ. ஏய், என்ன பேசிட்டு இருக்கீரு? நாங்க தான் சொல்றோம்ல, எங்க மருமவ பேய் பாஸ் நிகழ்ச்சியில மாட்டிட்டு இருக்கான்னு. அவளை போய் பத்திரமா கூட்டு வாங்க. ஷோ ஷோ, அமைதியா இருங்க. இந்த பாப்பா சொல்றதெல்லாம் நாங்க கேட்டுட்டு அதை ஒரு எஃப்ஐஆரா போட முடியாது. இன்னைக்கு ராத்திரி ஏட்டையாவை அனுப்புறேன். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு அந்த பேய் பாஸ் நிகழ்ச்சியை ஏட்டையா பார்த்துட்டான்னா உடனே எஃப்ஐஆர் எடுத்து ஆக்ஷன் எடுத்து உங்க மருமகளை போய் காப்பாத்திட்டு வரோம். என்ன, புரிஞ்சுதா? ஓகே. ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, என்ன ஐயா இதெல்லாம் ஒரு குடும்பம்னு இந்த குடும்பத்தை என்கிட்ட மாட்டி விடுறியலே. ஏட்டையா விடுடே, டிவியில மட்டும் இவைய சொன்ன மாதிரி அந்த நிகழ்ச்சி ஓடலன்னு வச்சுக்க. பிறகு இந்த குடும்பத்தை ஜெயிலு லாக்கப்ல போட்டுட்டு ஓட ஓட அடிச்சு விரட்டணும்ல. ஆட்டுங்க ஐயா, அப்படியே செஞ்சிருவோம். ஏட்டையா இன்னைக்கு 12 மணிக்கு வருவாரு. நீங்க எல்லாரும் டிவியை ரெடியா வச்சுக்கங்க. சரி. 6ஆம் நாள் காலை 8 மணி. யாய், என்ன நீங்க 2 பேரும் பெரிய அறிவாளி மாதிரி பேசிட்டு இருந்தீங்க. இப்போ பதில் சொல்லுங்க. அந்த பேய் பாஸ் ராத்திரி திருட வருவான்னு சொன்னானுங்களா? மன்னிச்சிருங்க தம்பி, பேய் பாஸ் சொன்ன திருட நீங்கன்னு நினைச்சு தப்பா கணக்கு போட்டுட்டோம். அதான் அது நான் இல்லன்னு படிச்சு சொன்னனே. இப்போ என்ன ஆச்சு பாருங்க. நாம சுலபமா சாப்பிட்டுட்டு இருந்த மைக்ரோவேவ் ஓவனை ஒருத்தன் ஆட்டைய போட்டுட்டே போயிட்டான். அந்த மைக்ரோவேவ் ஓவன் இல்லாம சோத்துக்கு என்ன செய்யறது? எங்களை மன்னிச்சிருடே.
ஐயா பேய் பாஸ், சீக்கிரம் அந்த மைக்ரோவேவ் ஓவனை கொண்டாங்க ஐயா. மைக்ரோவேவ் ஓவன் இல்லாம நாங்க எப்படியா சாப்பிடுறது? ஐயா பேய் பாஸ், பேய் பாஸ். இந்த பேய் பாஸ் வீட்டில் திருடன் நுழைய போவதாகவும் பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுமாறும் நான் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாகவே எச்சரித்தேன். உங்களின் அலட்சியத்தால் அந்த திருடன் பேய் பாஸ் வீட்டிற்குள் புகுந்து அந்த மைக்ரோவேவ் ஓவனை திருடியுள்ளான். எனவே எங்களுக்கு இந்த விஷயத்தில் எந்த சம்பந்தமும் இல்லை. ஐயா பேய் பாஸ், என்னையா நீங்களே இப்படி பேசுறீங்க? சோறு தண்ணி இல்லாம நாங்க என்னையா செய்வோம்? ஏமா அந்த பேய் பாஸ் கிட்ட கெஞ்சி என்ன நடக்க போகுது? அதான் யாரோ ஒரு திருட வந்து எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுட்டு போயிட்டானே, இனி என்ன செய்ய முடியும்? அப்பவே நினைச்சேன் தம்பி, என்னடா பேய் பாஸ் வீட்டுல ராத்திரிய சுலபமா கடந்துட்டோமேன்னு. அப்புறம்தான் தெரியுது பெரிய ஆப்பா வச்சிட்டு போயிருக்கானுவோ. இதெல்லாம் இருக்கட்டுமா, ஆனா பேய் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த திருட மெயின் கேட்டு வழியா வரல. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பேய் பாஸ் வீட்டிலிருந்து தப்பிச்சு போறதுக்கு நிச்சயம் வேற ஏதோ ஒரு வழி இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வழியை பயன்படுத்தி தான் அந்த திருட வந்திருப்பான். அது என்ன வழின்னு நாம கண்டுபிடிக்கணும். நீங்க தான் இந்த இடத்துல சிங்கம் இருக்குதுன்னு தகவல் சொன்னதா? ஆமா ஆமா ஆமா, இந்த குகை முழுக்க நாங்க தேடி பார்த்துட்டோமே. இந்த குகையில நீங்க சொல்ற மாதிரி ஒரு சிங்கம் கூட இல்லை. ஏன் சிங்கத்தோட கால் தடம் கூட இல்லையே. என்னது, சிங்கம் இல்லையா? யாய் தொப்பி மண்டை, என்ன பொய் சொல்றியா? சிங்கம் இருக்கிறத என் 2 கண்ணால நான் பார்த்தேன். ஏலா என்ன குரல வசதி பேசுறியோ? இங்க பாருல, குகை முழுக்க தேடி பார்த்துருக்கோம். நீ சொன்ன மாதிரி இங்க சிங்கமே இல்ல. குரல வசதி பேசினான்னு வச்சுக்க, பிறகு பொய் கேஸ் போட்டு எங்க அலுவலக அதிகாரிகளை வேலை வாங்குறாங்கன்னு பொய் சொல்லி உன் மேல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் பாத்துக்க. என்னல கேஸ் போடட்டா? உங்களை நம்பினதுக்கு நில்லுங்கடே, நானே அந்த குகைக்குள்ள போயிட்டு வரேன். போய் பாருல, போ போ. குகை இந்த வழியா தானே போச்சு. பிறகு எப்படி மாயமா மறைஞ்சது? அட பெருச்சாலி, இந்த சிங்கம் இங்க தானே வந்துச்சு, அதுக்குள்ள எங்க போயிருக்கோம்? அடடடடடா, ஒண்ணுமே புரியலையே. அந்த முனி ஆண்டியோட பொண்டாட்டி எங்க போய் எப்படி சம்பாதிக்கிறானே தெரியல. 6ஆம் நாள் மதியம் 3 மணி. இந்த தண்ணியாச்சும் குடிச்சு பாப்போம். அடச்சை, என்ன இது? தண்ணி ரொம்ப உப்பு கச்சி கிடக்கு. ஆமா, இங்க இருக்கிற தண்ணியும் உப்பு கச்சி தான் கிடக்கு. ஏ அம்மா, குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி கூட இல்லாம எம்பிட்டு சிரமமா இருக்கு. சுலபமா சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்த மைக்ரோவேவ் ஓவனை வச்சு. எந்த திருட்டு பையன் களவாணிட்டு போனானோ, திருடுறவன் கண்டிப்பா உருப்படவே மாட்டான். 6ஆம் நாள் மாலை 6 மணி. ஐயா பேய் பாஸ், சாப்பிடாம அப்படியே மயக்கமே வந்துரு மாட்டுக்கு ஐயா. நீங்க சோறு தரலனாலும் பரவாயில்லையா, ஒரு காபி டீ பண்ணு சேமு வடை போண்டானாச்சும் ஏதாச்சும் தாங்க ஐயா. சோறு திங்காம அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவோம் மாட்டுக்கு. மன்னிக்கவும், இந்த பேய் பாஸ் வீட்டில் உங்களுக்கு உணவு ஃபுட் செக்ஷனில் இருக்கும் மைக்ரோவேவ் ஓவன் மூலியமாக தான் கிடைக்கும். அந்த மைக்ரோவேவ் ஓவன் திருடர்களால் களவாடப்பட்டதால் உங்களுக்கு வேற வழி இல்லை, உணவின்றி இருக்க வேண்டியதுதான். இந்த காரணத்தால் தான் பேய் பாஸ் வீட்டில் திருடன் நுழைந்துள்ளான் என்று உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக நான் எச்சரித்தேன். அட போங்க பேய் பாஸ், என்னத்தை எச்சரிச்சிய? எல்லாம் இவனால வந்துச்சு. ஏலா பாலிஸ், எதுக்கெல்லாம் என்ன குத்தம் சொல்றா? நீ மட்டும் ராத்திரி 12 மணிக்கு கேட்டு மேல இருந்து ஏறி குதிச்சு வராம இருந்தியனா
கண்டிப்பா வீட்டுக்குள்ள திருட வருவான்னு நாங்க 2 பேரும் உஷாராவும் ஜாக்கிரதையாவும் இருந்திருப்போம். நீ வந்து விழுந்ததுனாலதான் நாங்க திசை மாறி கவனத்தை திசை திருப்பிட்டோம். ஆமா, இல்லனா மட்டும் இவர் பெரிய ஜேம்ஸ் பாண்டு அந்த திருடனை அப்படியே லபக்குன்னு பிடிச்சிருப்பாரு. என்னடா சொன்ன? நான் அமெரிக்காவோட சீனியர் ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர், தெரியுமா? ரிட்டையர்டு போலீஸா? வயசான கிழவன் போலீஸ்னு சொல்லு. என்னடே சொன்னா? போதும் போதும், 2 பேரும் சண்டை போடாதீங்க. நிச்சயம் ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும். இங்க பாருங்கம்மா, இந்த பேய் பாஸ் வீட்டுல ஒவ்வொரு ராத்திரியும் சும்மா சுலபமாலாம் கடந்துகிட முடியாது. அதையும் மீறி சுலபமா இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆப்பு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த பேய் பாஸோட முக்கிய நோக்கமே இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் காலி பண்ண வைக்கிறது தான். இந்த வீட்டை ஆல் கிளியர் பண்றது தான் இந்த பேய் பாஸோட திட்டம். பாப்போம் பாப்போம், இன்னைக்கு ராத்திரி என்ன டாஸ்க் கொடுக்கறானுவன்னு பாப்போம். நல்லா தெரியுமா பாப்பா, இந்த டிவில தான் நீ அந்த நிகழ்ச்சிய பாத்தியா? ஆமா அங்கிள், நிச்சயமா இந்த டிவி தான். பாப்போம், நைட்டு 12 மணிக்கு மட்டும் டிவியில நீ சொன்ன அந்த நிகழ்ச்சி வராம இருந்துச்சு. பிறகு ஒட்டுமொத்த குடும்பமும் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துதான் கம்பி எண்ணுவிய. அதையும் முன்னாடியே சொல்லிட்டேன், அதனால கவனமா இருந்துக்கங்க. 6ஆம் நாள், நேரம் நள்ளிரவு 11:30 மணி. எலும்பில்லாத கிடாக்கறியை வச்சு மட்டன் கறி தோசை செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். அம்மா, காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடாம மயக்கமா வருதே. இப்படி சோறு தண்ணி இல்லாம கிடக்குமே. இன்னைக்கு ராத்திரி என்ன டாஸ்க் கொடுக்க போறானுவளோ? பேய் பாஸ் கண்டஸ்டன்ஸ் அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த பேய் பாஸ் வீட்டில் மைக்ரோவேவ் ஓவனை திருடிய திருடன் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டோம். என்னது, திருடன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த திருடன் இருக்கும் இடத்திற்கு செல்ல பேய் பாஸ் வீட்டின் முன் ஒரு கார் நிற்கும். வீட்டின் முன்னே நிற்கும் காரில் ஏறி சென்றால் அந்த திருடன் இருக்கும் இடத்திற்கு போய் சேர்ந்து விடலாம். அப்போ எல்லாரும் வாங்க, அந்த திருடன் கிட்ட போய் அந்த மைக்ரோவேவ் ஓவனை தூக்கிட்டு வருவோம். வேண்டாமா, இதுல நிச்சயம் ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு. ஆபத்தா? என்ன ஆபத்து?